காலம் காலமாக நான் ஆதிபந்தேகஸ்தே சத்திய சபைக்கு போய்க் கொண்டிருந்ததை அறிந்தவர்கள் என்னிடம் கூட்டத்திற்கு போகவில்லையா என்று கேட்கும்போது நான் போகவில்லை என்று சொல்லுவேன். அப்போது என்ன காரணம் என்று கேட்பார்கள். அந்த சமயம் நான் யூடியூபில் போட்டிருக்கும் காரணங்கள் சிலவற்றை சொல்லுவேன். அதை கேட்கிறவர்கள் சொல்லுவது என்னவென்றால், எங்கும் இப்படித்தான் என்று சொல்லுவார்கள். எங்கும் இப்படித்தான் என்று மற்றவர்கள் கர்த்தருடைய சபையை பற்றி மோசமாக சொல்லும் அளவிற்கு அங்குள்ள சபையார் இருக்கலாமா? இதுதான் என் கேள்வி. நான் சபையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பேயே நிறைய பேர் சபையை விட்டு வெளியேற காரணமும் இதுதான் ஆகும். இந்த குற்றங்களை எல்லாம் சபையை நடத்துகிறவருக்கு தெரியாமலேயே செய்தார்கள். அப்படியே சபையை நடத்துகிறவர் அறிந்து விசாரித்தாலும் தங்கள் புரட்டும் அனுபவங்களை திறமையாக பயன்படுத்தி மறு கேள்வி கேட்க முடியாதபடி செய்தார்கள். இப்படி சாட்சிகள் 3 பேரை கொன்றார்கள். இப்போது ஜோயல் ஐயாவை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று தேவனுக்கு தான் வெளிச்சம். பின்மாறி போனவர்களும் திரும்பி வந்து சபையில் பூரணமான எழுப்புதல் உண்டாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.